பெற்ற மகளை கொன்று எரித்த கொடூர பெற்றோர். சாதி மாறி திருமணம் செய்த மகளை ஆணவ கொலை செய்த அவலம். ஓடும் பேருந்தில் காதல் திருமணம் செய்த மனைவியை குத்திக் கொன்ற கணவர். திருமணமான 6 மாதங்களில் மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டார். வேறொரு நபருடன் நெருக்கமாக இருந்த மனைவி கொலை. ஆத்திரம் தீர அருவாளால் வெட்டிய கணவர் சரண். ராணுவ அதிகாரியின் மனைவி கொலை செய்யப்பட்டு நிர்வாணமாக கிடந்த வழக்கு. 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. அடுத்தடுத்து 5 வீடுகள் மற்றும் கடைகளில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள். 53 சவரன் தங்கம் மற்றும் பணத்துடன் தப்பிய கொள்ளையர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. டாஸ்மாக் ஊழியர்களை கடத்தி சென்று மரத்தில் கட்டி போட்ட மர்ம நபர்கள். சாவியை பறித்து சென்று டாஸ்மாகில் இருந்த ரூபாய் 8.5 லட்சம் பணம் கொள்ளை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பேரையூர் தாலுகாவுக்குட்பட்ட வீராளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரிய கார்த்திகேயன். இவரது மகள் சுகன்யா என்பவருக்கும் சித்தோடு தாலுகாவைச் சேர்ந்த பூபதி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின்பு அது காதலாக மாறியிருக்கிறது. இந்நிலையில் சுகன்யா வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து சுகன்யாவும் பூபதியும் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதியன்று பூபதியின் பெற்றோர் கோபாலகிருஷ்ணன், மகுடேஸ்வரி மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். பழகி ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு 4 மாசமா லவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 2 பேர் இருந்து சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சோடனே 19ஆம் தேதி நாங்கள் வந்து கோயிலில் கூட்டு போய் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மாதமாக உச்சிப்பாளையம்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் ஒரு வாடகை வீடு இருக்குது, அங்கே தான் தங்கியிருந்தோம். 1 மாதம் கழிச்சு இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு 2 மாதமாக கண்டுக்கல. இதனைத் தொடர்ந்து தனக்கு வேறு சாதியைச் சேர்ந்த பூபதியோடு திருமணம் ஆகிவிட்டது என சுகன்யா போனில் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திருமணம் முடிந்ததும் தனியாக வீடெடுத்து 4 மாதங்கள் தங்கியிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி மகள் சுகன்யாவை பார்க்க பெரிய கார்த்திகேயன், அவரது மனைவி செல்லம்மாள், கார்த்திகேயனின் அக்கா லக்ஷ்மி ஆகியோர் ஈரோட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. 3 நாட்கள் ஈரோட்டிலேயே தங்கியிருந்த அவர்கள் வீராளம்பட்டியில் திருவிழா நடப்பதாக கூறி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி சுகன்யா மற்றும் பூபதியை வீராளம்பட்டிக்கு அழைத்துள்ளனர். இதனையடுத்து தங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை உணராமல் பூபதியின் பாட்டி பொன்னம்மாளுடன் மதுரைக்கு கிளம்பினர் புது தம்பதியர். மதுரை வரை பேருந்தில் வந்தவர்களே சுகன்யாவின் அண்ணன்கள் பாட்டிக்கண்ணன் மற்றும் சுந்தர் ஆகியோர் சேர்ந்து மதுரையிலிருந்து வீராளம்பட்டிக்கு வாடகை காரில் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறோம் வாங்க, இந்த மாதிரி நோம்பி குலதெய்வ கோயில் பொங்கல் நோம்பி சித்திரை 1 அன்னைக்கு நோம்பி நான் கொடியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 3 நாள் தங்கி இருந்து எங்களை சித்திரை 1 அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நான், அந்த பிள்ளை, எங்கள் அம்மாயி, எங்கள் அத்தை, எங்கள் அப்பா அங்கேருந்து பஸ்ஸில் ஒரு 5 பேர் வரோம். வந்து இங்கே வந்து ஆரப்பாளையத்தில் இறங்கினோடனே ஒரு 11:30 மணி இருக்கும். அவங்க அண்ணனும் தம்பியும் வந்தாங்க. தம்பி வந்தோடனே கார் எடுத்தானுங்க. கார் எடுத்து சரி வாங்க போகலாம், வீட்டில் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. வீராளம்பட்டிக்கு அருகில் வரும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பூபதி மற்றும் அவரது பாட்டி பொன்னம்மாளை பாதியிலேயே இறக்கிவிட்ட சுகன்யாவின் அண்ணன்கள் இருவரும் பூபதி சுகன்யாவை விட்டு பிரியவில்லை என்றால் அவரை அந்த இடத்திலேயே கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். நடுவழி காட்டு பகுதியில் நிறுத்தி காரை நிறுத்தி இறக்கி விட்டு யாரு பிள்ளைடா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டி பிள்ளை விட்றா உள்ளினா கத்தியில் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகனா சுந்தரனா கத்தி எடுத்து மிரட்டினானுங்க. பிள்ளை வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. நீ ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னையும் நான் கொன்றுவேன் அப்படிங்காட்டி நான் ஓடிவிட்டேன். இதனையடுத்து தனது பாட்டியுடன் ஈரோட்டுக்கு திரும்பிய பூபதி கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தனது மனைவியை மீட்டுத்தரக் கோரி ஈரோடு காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் உசிலம்பட்டி அருகே பேரையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டு
புகாரின் மீது விசாரணை நடத்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். பூபதி என்பவர் தனது மனைவி சுகன்யா என்பவரை அவரது பெற்றோர்கள் கடத்தி சென்று சட்டவிரோத சிறை வைத்துள்ளதாக என்னிடம் கூறினார். அதற்கு தாங்கள் முன்னின்று வழக்கை நடத்தித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் நான் புகார் மனு ஒன்றை தயாரித்து அதனை ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்தேன். மேற்படி புகாரின் பேரிலான விசாரணையை மதுரை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டம் பேரையூர் காவல் நிலையத்துக்கு மேற்படி புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினார்கள். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய பேரையூர் காவல் ஆய்வாளர் குரு வெங்கடராஜ், வீராளம்பட்டி பெரிய கார்த்திகேயன், அவரது மனைவி செல்லம்மாள், அவரது மகன்கள் சின்னச்சாமி, பாண்டிக்கண்ணன், அக்கா லட்சுமி ஆகியோரை அழைத்து விசாரணை நடத்தியதில் தனது மகளை கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதியை கொலை செய்து எரித்து விட்டதாக பெரிய கார்த்திகேயன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஃபோன் பண்ணதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. மறுபடியும் சரி என்ன பண்ணுறாங்கன்ட்டு நாங்களே இங்கே மதுரைக்கே நாங்கள் பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லி வந்தோம். இந்த மாதிரி அவங்க இந்த பிள்ளைய கொண்டு போட்டேன் இந்த மாதிரி சொல்லி எங்களை துரத்து விட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் காவல்துறைக்கு நாங்கள் தகவல் பண்ணோம். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து சுகன்யா கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் தடயவியல் துறை நிபுணர்களை வைத்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக சுகன்யாவின் தந்தை பெரிய கார்த்திகேயன் மற்றும் அண்ணன்கள் பாண்டிக்கண்ணன், சுந்தரம், அத்தை லட்சுமி என்ற 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சாதிய ஆணவ படுகொலைகளை ஒழிக்க தனி சட்டம் மற்றும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கினால் மட்டுமே சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 10 to 12 ஆவண படுகொலைகள் இதுவரை நடந்துள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ஆணவ படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட செய்தவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிறார்கள். ஆஜர் செய்த சிறிது காலங்களிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடுகிறார்கள். முறையான சாட்சிகள் இல்லாதனாலும் முறையான தண்டனைகள் இல்லாதனாலும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த ஆவண படுகொலையில் கைது செய்யப்படுகிறவர்கள் மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அதற்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். பல விஷயங்களில் முன்னேறிய மாநிலமாக திகழும் தமிழகத்தில் மனதிற்குள் இருந்தாலும் பெயரின் பின்னால் சாதியை போட்டுக் கொள்வதை சங்கடமாக கருதும் தமிழ் சமூகத்தில் இன்னும் ஆணவ கொலைகள் நடப்பது வெட்கக்கேடானது. இதனை நீக்க ஆணவ கொலைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், உசிலம்பட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுரேஷ் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வெள்ளியோடு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் சென்ற வாகனத்தை திடீரென வழிமறித்த போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சுரேஷ் மற்றும் அவரது மனைவி படுகாயமடைந்தனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போயிட்டு இருக்க நேரத்தில் போலீஸுக்காரர் வண்டியை சிரத்த உடனே இவங்க பையன் ஸ்லோவாக்குனாங்க. அந்த போலீஸுக்காரால் எத்தி அடித்ததான் அவருக்கு மூக்கிலேருந்து எல்லாம் ரத்தம் வந்துட்டு. ரத்தம் வந்தால் தான் நிறைய ஊர் மக்கள் ஓடி நீங்கள் ஏன் அடிச்சியா, 108க்கு ஃபோன் பண்ணணுன்னா 108க்கு ஃபோன் பண்ணி வண்டி வர்றதுக்குள்ளால் இவைய தானே போலீஸுக்காரர் தானே கொண்டு அந்த வண்டியில் கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் படுகாயமடைந்த தம்பதியை போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல் குடியிருப்பு பகுதிகளில் அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மீதும் போலீசார் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபடுவதாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேர்கிளம்பி பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் ஜெகநாதனை காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லாமல் அடர்ந்த வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரை சரமாரியாக தாக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுக்கும் தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே போலீசார் தன்னை தாக்கியதாக பத்மநாபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜெகநாதன். சரியாக 2.25 மணி முதல் எனது இரு கண்களையும் கருப்பு துணியால் கட்டி நாகரிகமற்ற முறையில் ஒரு ஏஎஸ்பி, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அந்தஸ்து பெற்ற அந்த ஸ்ரீஅபினவ் ஒரு ரவுடியை போன்று என்னை காட்டுப்பகுதியிலே இரவு முழுவதும் விடிய கொண்டு வைத்து எனது உடல் முழுவதும் தாக்கி இன்றைக்கு இரத்த காயம், வீக்க காயம் ஏற்பட்டிருக்கின்றது.
எங்கள் வீடையே வந்து பூட்ஸால் எட்டி மிதித்து டோர் அப்படி சவுட்டி பொழந்துக்கிட்டு என்னோட பெர்மிஷனை இல்லாமல் என்ன தள்ளி விட்டுட்டு எங்கள் பெட்ரூமுக்கு உள்ள நுழைஞ்சு ஹஸ்பண்டை வந்து தரன்னு ஷர்ட் போடுறதுக்கு கூட அனுமதிக்காமல் முற்றிலும் வந்து எனக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலை ஒரு பக்கம் கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாரு. இவை ஒருபுறம் இருக்க களியக்காவிளை பகுதியில் உள்ள விளம்பர பலகை ஒன்றை நீதிமன்ற உத்தரவை மீறி போலீசார் அகற்றியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட காவலாளி ஒருவரையும் போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து மீண்டும் அதே இடத்தில் விளம்பர பலகையை போலீசார் வைத்துள்ளனர். நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி எங்கள் முன்னாடி வந்து காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வேண்டிய நாங்கள் எல்லாம் செய்து தரோம், நீங்கள் பிரச்சனைக்கு போக வேண்டாம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் என்று இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்காக போராடணும். இந்த ரோட்டில் இருந்து இன்னைக்கு காலை முதல் போராடணும். அதனால் காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. ஆர்டிஓ, ஏஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் இங்கே வந்து அதற்குரிய பேச்சுவார்த்தையில் நடத்தி இப்போது அவங்க கொண்டு போன அதை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களே அதை வந்து திரும்ப கொண்டு வச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். ஆனால் நீதி கிடைக்கிறது வேற, நம்ம போராடிட்டே இருப்போம். கருங்கல் பகுதியில் வாகன சோதனையின் போது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜோயல் என்பவரும் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுபோன்ற தொடர் சம்பவங்களால் போலீசாரின் மனித உரிமை மீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையை பொறுத்த அளவில் மனித உரிமைகளை மீறி தொடர்ந்து அப்பாவிகளை கைது செய்வதும் தாக்குவதும் அவர்கள் வசதிக்கு செயல்படுவதும் லஞ்சம் புரிந்து அல்லது பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வேண்டப்படாதவர்களை அடித்து ஒடுக்குவதுமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்டிக்கும் விதமாக மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது வழக்கறிஞர்களோ செயல்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டங்களின் போது குறிவைத்து ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளையும் அல்லது தலைவர்களையும் தாக்குவதற்கு கிடைத்த வாய்ப்பாகவே காவல்துறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசாரின் மனித உரிமை மீறல்களை கண்டித்து பத்மநாபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் அவரது அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் மாற்றுக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு பணி செய்கின்ற எந்த அரசியல்வாதிக்கும் ஏற்படாத நிலைமை மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஜெகநாதன் அவர்களை மிகவும் அரக்கத்தனமாகவும் கொடூரத்தனமாகவும் காவல்துறை நள்ளிரவில் வீடு புகுந்து அவர்களை கைது செய்கின்ற அந்த நடவடிக்கை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், நாங்களும் அரசியல் கட்சியை சார்ந்த இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அனைத்து கட்சியினுடைய வட்டார தலைவர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய மரியாதையை அதிகாரிகள் கொடுக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்தும் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அபினவ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் நடத்த இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்னவென்றால், இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்புக்குள்ளான மதுபான கடைகளை மூடுவது சம்பந்தமான போராட்டங்களையும், அதுபோன்று எங்களுடைய இயற்கை கனிம வளங்களை கொள்ளையடிப்பது சம்பந்தமான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இதை பொறுத்து கொள்ளாத காவல்துறை அலுவலர்கள்தான் இப்படிப்பட்ட செயல்களில் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினரே அவர்கள் மீது அடக்குமுறையை கையாள்கிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம். கோவை மாவட்டத்தில் திருமணமான 6 மாதங்களில் மனைவியை அவரது கணவர் ஓடும் பேருந்தில் குத்தி படுகொலை செய்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி உதயா. இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஆனந்தி என்கின்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனையடுத்து உதயா அடிக்கடி குடித்துவிட்டு ஆனந்தியுடன் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 வார காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் ஆனந்தி தனது தாயாருடன் மேட்டுப்பாளையத்திற்கு நகர பேருந்து மூலம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பேருந்தின் பின்பக்கத்தில் பயணம் செய்து வந்த ஆனந்தியின் கணவர் உதயா திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியினால் ஆனந்தியை நெஞ்சில் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து படுகாயமடைந்த ஆனந்தி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் ஆனந்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு தப்பியோடிய உதயாவை தேடி வருகின்றனர்.
நாங்கள் யாருமே அண்ணன் தம்பி அக்கா தஞ்சி யாருமே இப்போ பார்த்ததே இல்லை. அவனாக அடித்து மண்டை கிண்டெல்லாம் வீங்கிருந்துச்சு. அந்த வீக்கத்தை அவனாலே தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த புள்ள வந்து எனக்கு நீ வேண்டாடான்னு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த பின்னாடி நாங்கள் இழுத்து வச்சுருந்தோம். வச்சுட்டு சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகும்போது பஸ்ஸில் இவன் குத்திட்டான். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே வேறொரு நபருடன் நெருக்கமாக இருந்த மனைவியை வெட்டி கொன்ற வாலிபர் அரிவாளுடன் சரணடைந்தார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள உபகார மாதாபுரத்தைச் சேர்ந்தவர் ஜான்பால். இவருக்கு பொன் இசக்கி என்பவருடன் 8 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கும் நிலையில் பொன் இசக்கிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கும் இடையே உறவு இருந்துள்ளது. இதனை அறிந்த ஜான்பால் பொன் இசக்கியை கண்டித்துள்ளார். இந்த நிலையில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஜான்பால் கதவு பூட்டி இருந்ததால் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். அப்போது பொன் இசக்கி அந்த வாலிபருடன் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சத்தம் போட்டுள்ளார். உடனே அந்த வாலிபர் வீட்டின் பின்வாசல் வழியாக தப்பியோடிய நிலையில் வீட்டிற்குள் சென்ற ஜான்பால் பொன் இசக்கியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு திசையன்விளை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜான்பாலை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ராணுவ அதிகாரியின் மனைவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காட்டுக்காநல்லூர் ராமச்சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் அசாமில் ராணுவ அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி காந்தரூபி கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டில் நிர்வாண நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் வீட்டிலிருந்த 70 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்துக் கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கண்ணமங்கலம் காவல் நிலைய போலீசார் காந்தரூபி செல்போனில் உள்ள விவரங்களை வைத்து 10க்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணை முடிவில் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பழனி மற்றும் பிரசாத் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 சக்கர மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை காட்டுக்காநல்லூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது சந்தேகத்துக்கு இடமாக ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நொச்சிமேடு லட்சுமிபுரம் பழனி மற்றும் பிரசாத் என்ற இருவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரிக்கும் போது கடந்த 11ஆம் தேதி ராமச்சந்திரபுரத்தில் ராணுவ வீரர் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியை கொலை செய்து கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டு கொள்ளையடித்த பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் அடுத்தடுத்த 5 வீடுகள் மற்றும் கடைகளில் மர்ம நபர்கள் சுமார் 53 சவரன் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடித்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோடு அருகில் உள்ளது YMCA வணிக வளாகம். இந்த பகுதியில் ஏராளமான வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளன. இந்த பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவர் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் இரவு பிரேமின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 53 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அவரது வீட்டிற்கு அருகில் இருந்த கம்ப்யூட்டர் சென்டர், கிளினிக் ஆகியவற்றிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பணத்தை திருடிச் சென்றனர். இவற்றுக்கு அருகே இருந்த நூலகத்தின் கதவையும் உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் நூலகம் என்பதால் ஏமாற்றமடைந்து திரும்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரித்து வருகின்றனர். உள்ளே போய் பார்த்தா பெட் மேலே சூட்கேஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ட்ரா எல்லாம் திறந்து அப்படியே போட்டிருந்தாங்க. ட்ராவில் இருந்த காசெல்லாம் எடுத்திருந்தாங்க. சேஞ்ச் அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பீரோவை பூட்டி வச்சுருந்த பீரோவை ஒரு ராட் வச்சு உடச்சி அதிலிருந்து இருந்த ஜுவல்ஸ் 53 பவுண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. திருவள்ளூர் அருகே அரசு டாஸ்மாக் ஊழியர்களை கடத்தி வந்து கத்தி முனையில் மிரட்டி 8,50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கீழ்மேனியில் உள்ள டாஸ்மாக் கடையின் மேலாளராக பணிபுரிபவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன். இதே கடையில் கொசவன்பேட்டையைச் சேர்ந்த வேலு என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்கள் இருவரும் கடையை பூட்டிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அவர்களை காரில் பின்தொடர்ந்த மர்ம கும்பல் இருவரையும் கத்தி முனையில் கடத்திச் சென்று அருகில் இருந்த தைலந்தோப்பில் இருவரையும் கட்டி போட்டுள்ளனர். இதனையடுத்து டாஸ்மாக் கடையின் சாவியை பிடுங்கி வந்து கடையில் உள்ள லாக்கரில் வைத்திருந்த 8,50,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதனையடுத்து கட்டை அவிழ்த்துக் கொண்டு தப்பி வந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கவரைப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளியை எரித்தும் அவரது மகளை பாலியல் வன்கொடுமை செய்தும் கொலை செய்த இருவருக்கு மரண தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி தங்கவேல், இவர் செல்வம் என்பவரிடம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் தங்கவேலுவிடம் செல்வம் தகராறு செய்துள்ளார். இதனையடுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு தன்னுடைய கூட்டாளிகளுடன் வந்த செல்வம் தங்கவேலுவையும் அவரது மகளையும் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் தங்கவேலுவை பல்லடத்தில் வைத்து எரித்து கொலை செய்த அவர்கள் தங்கவேலுவின் மகளை கோவைக்கு கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்து எரித்து கொலை செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு திருப்பூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி முகமது ஜியாவுதீன் குற்றஞ்சாட்டப்பட்ட செல்வம் மற்றும் தங்கராஜ் ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் குற்றச்சாட்டில் தொடர்புடைய தெய்வ சிகாமணி, நாகராஜ், ஆனந்தன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கொடைக்கானலில் திருடு போன காரை ஓராண்டிற்கு பிறகு காவல்துறையினர் கண்டுபிடித்து விட்டனர். மேலும் காரை திருடி சென்ற கார்த்திக் என்ற நபரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கல்லறைமேடு பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இண்டிகா கார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காணாமல் போனது. இதுகுறித்து உடனடியாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் தனிப்படை போலீசார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற கார்த்திக் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் கார் திருடியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொடைக்கானல் காவல்துறையினர் கார்த்திக்கை கைது செய்து திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பி ஓடிய பதுக்கல்காரர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினருக்கு லூர்தம்மாள்புரத்தில் கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. இதனையடுத்து தூத்துக்குடி லூர்தம்மாபுரத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பீர் முகமது என்பவரது வீட்டில் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த 60 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பீர் முகமது தப்பியோடிய நிலையில் கடல் அட்டைகள் மன்னார் வளைகுடா வன காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டன.